எனக்கு ஒரு பெரிய வேல்யூ மாதிரி கொடுத்துட்டு இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் 9.6 ஏன்னும் 5.4 பின்னு வச்சு இந்த ஒட்டுமொத்த டேர்ம் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஏ 3 இருக்கா, ஸோ ஏ க்யூப்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதை பி க்யூப்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டாச்சு. ஓகே, இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இந்த ஃபார்மில் எப்படி விரிச்சு எழுதலாம்? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்ஸ் ஈக்குவல் டு a minus b bracket க்ளோஸ் பண்ணிட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படின்னு விரிச்சு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த a க்யூப் மைனஸ் பி க்யூப் பைலாக இந்த டேர்மை விரிச்சு எழுதினதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி வரும். கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எதுவும் கட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது a மைனஸ் பி. ஸோ ஏக்கு பதிலாக அந்த 9.6ஐயும் பிக்கு பதிலாக அந்த 5.4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி கழிச்சா எனக்கு 4.